കായ്ക്കാലോ മക്കളെ എണ്ണ பார்த்தாலும் கேரக்டர் கிட்டாத போகுதில்ல கேட்டல லீடு கேரக்டர் ஸோ கூட்டத்தில் நானே வர வேண்டிய நிலைமையா இருக்கு என்ன கண்டென்ட்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கம்போது திடீர்னு ஒரு கண்டென்ட் வந்து கேட்டலாம் யாரெல்லாம் சீரியல் பைத்தியம் சொல்லுங்க நான் எல்லாம் பண்றதுட்டே ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய சீரியல் பார்ப்பேன் ஒன்றும் கூட விட மாட்டேன் கேட்டலாம் அதுலேயும் முன்னாடி பார்த்தது பாலிமர் சேனலில் ஹிந்தியில் உள்ள சீரியலை தமிழில் போடுவேன் டப்பிங் பண்ணி உண்டல்ல அது எனக்கு அதில் மதுபாலா சீரியல் அப்படின்னு உள்ளதை நல்லா பிடிச்சேன் யாரெல்லாம் பார்த்துருக்குது சொல்லுங்க ஆர்கே மதுபாலா ஜோடி செம்மையா இருக்கும் அந்த ஆர்கே அவனி என்ன நல்லா பிடிச்சேன் கேட்டேன் அந்த நேரம் ஸ்கூல் படிக்கும்போது பைத்தியமாக இருந்தேன் ஜோடி பொருத்தமும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அழகான சீரியல் பின்ன ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிஞ்சு செகண்ட் எபிசோடு ஸ்டார்ட் ஆச்சு அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இவங்க வந்து இறந்து போயிடுவாங்க ஆர்கேயும் மதுபாலாவும் செகண்ட் ஆகும்போது கொழுக்காது ஸோ பார்க்க தொடங்கல மற்றபடி ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபுல்லுமே டெய்லி பார்ப்பேன் ஆர்கேக்கு வேண்டியதை மீனை பார்ப்பேன் ஆனால் அந்த அளவு எனக்கு அவனை பிடிச்சான் செல்ல போன ஆர்கே இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வதந்தியாக வந்து பரவி அந்த டைம் வந்து நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் இல்லைன்னா ஆர்கே நல்லா பிடிச்சுமா அந்த இதில் ஸ்கூலில் வந்து பிள்ளைய எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாளோ எப்போ பார்த்தாலும் ஆர்கே என்ன விളിച്ച് உடக்கிட்டே இருப்பேன் இந்த நிலைமையில இப்படி ஒரு வதந்தி வந்த உடனே நான் ஸ்கூல்ல இருந்து ஒரே ஆளுக்கு பிள்ளையெல்லாம் ஒரே இது ஆறுதல் படுத்துச்சுனாவும் ஒன்றும் இல்லை இது ஃபேக் நியூஸ் தான் காணும் அப்படி இப்படின்னு யாராவது இப்படி அழுவணுமா அந்த அளவு நல்ல பிடிக்கும் அவனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு க்ரஸ் பண்டு வந்து அதுக்கு முன்னாடி சிம்பு உண்டுல்ல சிம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சின்ன வயசுல விவரம் தெரியாத வயசு அந்த டைம்ல நான் என் சொந்தக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் சிம்புவை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருது പിന്നെ அதுக்கப்புறம் விஜய் பிடிச்சு வந்து இப்போ விஜய் அஜித் சூர்யா எல்லாரும் பிடிக்கும் பொதுவாட்டு நார்மலா இப்போ நார்மலா பொதுவாக பிடிக்கும் அவ்வளோதான் சீரியல் அதுக்கப்புறம் கலைஞர் தொலைக்காட்சி அந்த சேனலில் வந்து வைரநஞ்சேன்னு ஒரு சீரியல் நல்லா இருக்கும் அதுவும் பார்ப்பேன் அது டியூஷன் படிச்சு வந்து கரெக்டாக வந்திருப்பேன் பார்க்க அப்படி ஒன்று தீர ஒன்று பார்ப்பேன் கட்டியெல்லாம் பயங்கர சீரியல் பைத்தியம் பேசாமல் நெஞ்சும் பேசுதே உள்ளம் கொள்ளை போகுதடா இதெல்லாம் பார்ப்பேன் இந்த ரெண்டு சீரியல் வந்து ஹிந்தி தான் தமிழில் டப்பிங் பண்ணி பாலிமரில் போட்டுங்க பின்ன ஒரு சீரியல் உண்டு அக்கா தங்கச்சிக்கு சீரியல் அது ஏதோ காணுமே அந்த சீரியல் பயங்கர எபிசோடா ஓடிட்டு இருந்து இனிய இருமலர்கள் அந்த பிரகியா அவ தங்கச்சியார் தான் மிருதாள் மேடம் மிருதாள் தாகூர் மேடம் அவங்க தான் அம்முன்னு அந்த கேரக்டர்ல அவங்க பேர் அம்மு அதுவும் ஃபர்ஸ்ட் எபிசோடு நல்லா பார்த்தேன் அதுக்கப்புறம் கொழுக்கல்ல விட்டேன் அப்படி ஒன்று தீர ஒன்று பார்ப்பேன் கேட்டியல ஒன்று தீர ஒன்று அப்படின்னு மொபைல் எல்லாம் வந்த பிறகு ஒரு நாள் பார்க்க முடியலையும் என்ன செல் வழியாக பார்த்தாவும் ஒரு நாள் உள்ள எபிசோடு அந்த அளவு பயங்கர பைத்தியம் இப்போ வந்து வேற பைத்தியம் கிடையாது கேட்டியலா நினைச்சு மனசுக்குள்ள நினைப்பேன் ஒரு சீரியல் வரும்போ அது தீரம்ப நினைப்பேன் தீந்தே இனி நமக்கு பாக்கியது குறவுன்னு அதனால ஏதாச்சும் வழியில பின்ன புதுசு ஒன்று பாக்கியது அப்படி ஆகும் இடையில விட்டேன் கேட்டியலாம் அந்த அளவுக்கு நமக்கு வேண்டாம் இது சரிப்பட்டு வராது இப்போ ரீசெண்டாக திருநீச்சல் பாக்கியது ஃபர்ஸ்ட் எபிசோடு நல்லா போச்சுல நல்லா பார்த்து இப்போ என்ன பிடிக்கல ஆனால் போட்ட மாதிரியே இருக்கு ஒரு சைஸில் இப்போ கொஞ்ச நாளாக சன் டிவியில் ஓடி நந்தினி சீரியல் பாம்புக்கு அந்த கதை பார்த்துட்டு இருக்கேன் என்ன மதியான வேளையில் நம்ம சாப்பிடும் தெரியுமா அந்த டைமில் 2 சீரியல் பார்ப்பேன் இந்த சன் டிவியில் தான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து முடிஞ்சு போச்சு அப்போ நினைப்பேன் இனி முடிஞ்ச பிறகு புதுசாக ஒன்று பார்த்துன்னு அப்படி வந்து இப்போ வந்து குறைச்சேன் கேட்டல இப்போ சீரியல் பைத்தியம் கிடையாது காரணம் மதியம் வந்து சாப்பிடுவேன் அந்த கேப்பில் தான் பாக்கியது மற்றபடி அது பார்க்க முடியாத சூழ்நிலை ஆனாலும் மொபைலில் பாக்கியது அப்படி ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து அடிச்சு போச்சு சீரியல் அடிச்சு அதெல்லாம் போச்சுப்பா முடிஞ்சா பாக்கியது இல்லாத வேலை இல்லை அவ்வளோதான் பண்டு தான் அப்படியே சீரியல் பைத்தமாக இருந்தேன் இப்போ நிறைய ஆன்டிமார் எல்லாம் காணும் வீட்டில் புளி குத்தியது அண்டி தள்ளியது அந்த மாதிரி டைம்ல சீரியலாக பார்த்துட்டு இருப்பேன் சன் டிவில எல்லாம் விடியும் 8:30க்கு தொடங்கியது கடவுளே நடுராத்திரி வேற உண்டு கேட்டீங்களா இப்போ ஒரு அடிஷன் நான் இல்லை கேட்டீங்களா சிலது வந்து சில பிள்ளைங்க வந்து கேமில் அடிஷன் ஆயிருப்பாங்க கேம்லாம் சுத்தமாக என்ன விளையாட பிடிக்காது சில கேம் எல்லாம் புதுசாக பார்க்க நல்லா இருக்கும் விளையாடுவேன் ஆனால் கொஞ்சம் நாள் தான் விளையாடுவேன் அடுத்து விடுவேன் இப்போ எதுல நான் அடிக்ட் கிடையாது நீங்க எப்படி மக்களை சீரியல் பைத்தியமா அப்படிங்கிற விடுங்க சரியா காரணம் என்ன சீரியல் பைத்தியமா இருந்தால் நம்ம வந்து என்ன ஏதாச்சும் சுச்சுவேஷன்ல பார்க்க முடியலைங்கி உடனே நமக்கு மண்டைக்குள்ள ஓடிண்டே இருக்கு என்ன சீன் ஆச்சோ நாளை என்ன சீன் ஆகுமோ அப்படி எப்படி ஆன போனேனும் அதுவே பார்க்காம விட்டா நமக்கு ஒன்றுமே தோணாது நமக்கு ஃப்ரீயாக இருக்க டைம் காமெடியோ இல்லை ஏதாச்சும் ரீல்ஸோ ஏதாச்சும் காமெடி வீடியோஸ் இல்லை ப்ரோக்ராமோ ஏதாச்சும் பார்க்கலாம் அவார்டு குடிக்க ஃபங்க்ஷன் எல்லாம் சன் டிவியில் போடணும் அதெல்லாம் என்ன பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் மொபைலில் பார்ப்பீங்க இப்போ எதுக்குமே அடிக்ஷன் கிடையாதுண்ணே நீங்கள் சீரியலோ இல்லை மூவியில் அடிஷனோ இல்லை கேம் அடிஷனோ இந்த மாதிரியெல்லாம் எந்த குறைச்சி பாருங்க குறிப்பாக கேம் அந்த அடிஷன் குறைச்சி பாருங்க நிறைய பசங்க வந்து ஃப்ரீ ஃபயரு பப்ஜி கிப்ஜி இதெல்லாம் விளையாடணும் அதெல்லாம் டேஞ்சரான கேம் ஒன்றாக்கும் அதுலேயே அடிஷன் அவை ஊர் போய் இருக்கும்போது லைஃபே தொலைக்கும் ஸோ பார்த்து சுத்தானமாக இருங்க அடிஷன் ஆகாதீங்க எதுலேயுமே அடிஷன் ஆகாதீங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள பார்த்துக்கோங்க வான் பண்ணுங்க சரியா கேமில் ஒன்றும் அடிஷன் ஆக விடாதீங்க நீங்கள் யாரும் நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் நல்ல வழியில் வழி நடத்தணும் முடிஞ்ச வரை நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கு மேலே கடவுள் கையில